இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ வந்து நம்ம இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற டெம்பிள்ஸ் ஒரு 4-5 டெம்பிள்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். நிறைய போட்டால் வீடியோ லென்த் ஆகிடும், அதனால நான் வந்து அப்படி போடுறேன். பிடிச்சிருக்கு, இன்னொரு பார்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் செய்கிறேன். சரிங்களா? இந்த டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல் அண்ட் ஃபேமஸ், அதனால தான் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். நம்ம நேரில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நம்ம மனசில் பட்டுச்சுனாலும் நம்ம கிளம்பி போகலாம். சரிங்களா? எல்லாமே நம்ம வந்து பை ரோடு, ட்ரெயின், ஃப்ளைட் எதில் வேணாலும் போகலாம். நமக்கு டீட்டெயில்ஸ், அதாவது இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். சரிங்களா? அது சம்மந்தமான வீடியோ போடுறேன், பாருங்கள். பாய். மாதங்கேஸ்வரா டெம்பிள், கஜுராஹோ, நம்மளோட மொனுமெண்ட் இது. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன் ஆஃப் த சைட் இது, மத்திய பிரதேஷில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து 9th centuryயில் பில்ட் பண்ணாங்க. இது எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா, இந்த லிங்கம் இருக்குது இல்லைங்களா, இந்த லிங்கம் வந்து ஒரு வருஷமும் 1 இன்ச் வந்து வளருதான், சிமெண்ட்ரிக்கல் ஷேப்லேயே, அதாவது கீழே மேலே ரெண்டுமே வளருதுங்கிறாங்க. இதை வந்து நம்மளோட டூரிசம் போர்டு, அதுக்கப்புறம் இந்த கோயிலை நிர்வகிக்கிறவங்க, அந்த ப்ரைஸ்டெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதனால இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, போய் பாருங்கள். வைஷ்ணோ தேவி டெம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இந்த டெம்பிளில் இருக்கிற இந்த வைஷ்ணோ தேவி அப்படிங்கிற கடவுள் வந்து நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சு அவங்கள்ட்ட வேண்டணும் அப்படின்னா, நம்மளோட என்ன விருப்பமோ, நம்ம என்ன வேண்டுறோமோ அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த வைஷ்ணோ தேவிங்கிறவங்க வந்து ஒரு டீமன், பைரவ்நாத் அப்படிங்கிற டீமனை வந்து அழித்ததாக ஐதீகம் இருக்குது. அவங்களோட பாதம் இன்னுமே அங்கே இருக்கிற குகையில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம போனால், நேரில் போனால் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து போய் பார்க்க வேண்டிய இடங்கள், இந்த கோவில்களெல்லாம். இதையும் போய் பாருங்கள். அடுத்து கேதார்நாத் கோவில். இந்த கோவில் வந்து நம்மளோட 12 ஜோதிலிங்கங்களில் முக்கியமான ஒரு கோவில். இந்த கோவில் வந்து பஞ்சபாண்டவர்களால் கட்டப்பட்டது. இங்கே இருக்கிற சிவபெருமான் வந்து ஜோதி வடிவமாக இருக்காங்க அப்படிங்கிறது இதோட சிறப்பம்சம். இந்த கோவில் எதனால் ஃபேமஸ் அப்படின்னா, நம்ம சிவபெருமானோட பவர் இன்னொன்று அதுக்கப்புறம் 2013 நடந்த ஃப்ளட்டில் இந்த கோவில் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம், எங்கேயோ இருந்து வந்த பாறை வந்து உருண்டு வந்து இந்த கோவிலுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த வந்த தண்ணியை வந்து 2ஆக பிரித்து விட்டதுனால பக்கத்தில் இருக்க மற்றதெல்லாம் அழிஞ்சாலும் இந்த கோயில் சிவனோட பவரால் அழியாமல் இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப ஃபேமஸானது. போய் பாருங்கள். சரிங்களா? பாஸ்டர் ஸ்ரீ கிருஷ்ண மந்திர் அப்படிங்கிறது தான் சத்தீஸ்கரில் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பல 100 வருஷங்களாக நடந்துட்டு இருக்கிற ஒரு நடைமுறை இது. இங்கே ஒரு ரூமில் வந்து கிருஷ்ணனுக்காக படுக்கை, அதாவது மரப்படுக்கை ரெடி பண்ணி அதில் வந்து அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்களாம். மறுநாள் பார்க்கும்போது அது எல்லாமே கலைஞ்சிருக்குமா. அவங்க வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனதாக இவங்கெல்லாம் நம்புகிறாங்க. இதுவும் ஒரு அதிசயமான விஷயம். இந்த கோவில் வந்து மாதா ஜுவாலா தேவி, அதாவது ஜுவாலாஜி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்க்ரா, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இந்த கோவில் வந்து நம்ம காமாட்சி அம்மன் கோவில் மாதிரி 18 இல்லை 52, ஒரு சிலர் 52 சொல்லுவாங்க, சக்தி பீடங்களில் ஒன்று. இந்த கோவில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நெருப்பு ஜுவாலை வந்து இன்னமுமே எரிஞ்சிட்டே இருக்குது. எத்தனை இயற்கை சீற்றங்கள், நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்தாலும் மாறாமல் இன்னமுமே அந்த நெருப்பு நமக்கு வந்து ஆசீர்வாதங்களை வழங்கிக்கிட்டு தான் இருக்குது. இங்கேயும் நம்ம இந்தியாவில் இருக்கிறனால போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவங்க ஆசீர்வாதத்தை நேரில் வாங்கிட்டு வரலாம். இப்போ நான் காட்டுற எல்லாமே இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸ் டெம்பிள்ஸ் தான். நம்ம போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரலாம்.